Taste the Daily. மக்களுக்கு பயன் தரும் திட்டங்கள் எதையும் நிறைவேற்றாமல் சுயநலத்தோடு அரசு நிதிகளை பல்வேறு வகையில் வீணடித்து வரும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் தலைமையிலான திமுக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை ஊராட்சியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக செய்தி தொடர்பாளருமான ப. வளர்மதி தலைமையேற்ற நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப. கணேசன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், மாநில இளைஞரணி இணை செயலாளர் SSR சத்யா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடும் உறைபனி பொழிவு காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குன்னூர் மற்றும் புறநகர் பகுதியிலான ஜிம்கானா, ஸ்டாப் காலேஜ், வெல்லிங்டன் உள்ளிட்ட பகுதிகளில் உறைபனி பொழிவு அதிகரித்து காணப்பட்டது. இதனால் புல்வெளி மீது உறைபனி கொட்டி கிடப்பதால் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் காட்சியளித்தது. குன்னூர் நகரில் 2.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும், சமவெளி பகுதிகளில் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. இதனால் கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கணவன், மாமியார் ஆகியோர் வரதட்சணை கொடுமை செய்வதாக கூறி பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். தலைஞாயிறு பகுதியைச் சேர்ந்த இலக்கியா என்பவருக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் புகழேந்தி என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் இலக்கியாவிடம் இருந்து 25 சவரன் நகையை பறித்த புகழேந்தி குடும்பத்தினர் மேலும் நகை மற்றும் பணம் வேண்டும் என தெரிவித்து அவரை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட இலக்கியா தனது கணவரின் குடும்பத்தினர் மீது போலீசாரிடம் புகார் அளித்தார். நினைக்காம என்னைய போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க சார். கொஞ்சம் கூட பாசமே இல்லை சார். நான் போட்டிருந்த நகை எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டுட்டாங்க. என்னோட 25 பவுன் போட்டிருந்தேன் சார். 5 பவுன் மாப்பிள்ளைக்கு போட்டோம். அதுக்கப்புறம் என்னோட சீர்வரிசை எங்க இருக்குன்னே தெரியல சார். ட்ரெஸ் கூட இப்ப எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல சார். எல்லாத்தையும் கேட்டாலும் இந்த மாதிரி தான், நீ வேணும் அவனோட வாழ மாட்டேன்னு சண்டைக்கு வராங்க சார்.